அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இதுவரை யாரும் அறிந்திராத ஒரு வரலாற்று உண்மை சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன் சமண சமயம் மேலோங்கி இருந்தது. அதே சமயம் சைவ சமயம் சற்றே வலுக்குன்றி இருந்தது. அந்த சமயத்தில் சிதம்பரம் நடராஜர் சிலைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது என்பதற்காக சிவ பக்தர்கள்லாம் சேர்ந்து அந்த சிலையை அங்கிருந்து எடுத்துட்டு தென் தமிழகத்தை நோக்கி வராங்க. தென் தமிழகத்தில் பொதிகை மலை அடிவாரத்தில் மிகப்பெரிய வனப்பகுதியில் ஒரு புளிய மர பொந்தில் மறைச்சி வைக்கிறாங்க. பல ஆண்டுகள் கழித்து சைவ சமயம் புத்துணர்வு அடையுது. எனவே மறைத்து வைக்கப்பட்டிருந்த நடராஜர் சிலையை அங்கிருந்து மீட்டு மீண்டும் தில்லைக்கே கொண்டு போயிடுறாங்க. சிலை இருந்த இடத்துல சுயம்பு லிங்கமாக சிவபெருமான் தோன்றி சதாசிவமூர்த்தி என்ற திருநாமத்துடனும் சிதம்பரத்தில் இருக்கிற சிவகாமி அம்பாள் பெயர்லேயே இங்கேயும் அம்பாலாக காட்சி தராங்க. வாங்க அந்த கோவில் எங்கே இருக்குது, எப்படி போகணுங்கிறத பார்க்கலாம். செங்கோட்டையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற புளியரை தாங்க அது. சிவபெருமான் புளியமர பொந்திலிருந்து பக்தர்களுக்கு காட்சி தந்ததுனால இந்த ஊருக்கு புளியரை என்றும் தென்புளிகை என்ற பெயர்களும் கொண்டுள்ளது. இந்த ஊரில் சுயம்பு லிங்கமாக ஈஸ்வரன் காட்சி கொடுத்ததுனால சேர மன்னன் இங்கே ஒரு பெரிய கோவிலில் கட்டி எழுப்பியிருக்கிறாரு. அது மட்டுமின்றி மற்றொரு மிகச் சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் தனி சன்னதியில் மக்களுக்கு அருள்பாலிக்கிறார். பக்கத்தில் வந்துட்டோம். கோவிலை சுற்றி பார்க் பண்ணுறதுக்கு வசதிகள்லாம் இருக்குது. 2 வீலர் 4 வீலர் வேன் அதுக்கு தகுந்த மாதிரி கட்டணம் வசூலிக்கிறாங்க. கோவில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா பூ மாலை எல்லாம் வாங்குறதுக்கான கடைகள்லாம் இருக்குது. தட்சிணாமூர்த்தி பகவான் இருக்கிறதுனால இங்கே கொண்டக்கல்ல மாலை ரெடிமேடாகவே விற்றுக்கிட்டு இருக்காங்க. 21, 48, 108ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் போன உடனே இங்கே வாங்கிக்கலாம். இந்த கடைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய குளம் ஒன்று இருக்குது. கோயிலுக்கு வரவங்கலாம் இந்த குளத்துல கை கால் அலம்பிட்டு தான் உள்ளே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்துக்கு பக்கத்திலேயே அரசு வேம்பு இருக்குது. அந்த அரசு வேம்புக்கு கீழே விநாயகர் பெருமான் மக்களுக்கு அருள்பாலிச்சிட்டு இருக்காரு. அருகம்புல் மாலையும் வாங்கிட்டு வந்து அவங்க கையாலேயே விநாயகர் பெருமானுக்கு போட்டு விநாயகரை சுற்றி கும்பிட்டுட்டு தான் கோயிலுக்குள்ளேயே போகிறாங்க. கோவில் என்ட்ரன்ஸில் இருந்து உள்ள வரைக்கும் 27 படிக்கட்டுகள் இருக்குது. இந்த 27 படிக்கட்டுகளும் 27 நட்சத்திரங்களை குறிக்கிறதா ஐதீகம். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே என்ட்ரான உடனே குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சன்னதி தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. வியாழக்கிழமைங்கிறதுனால மக்கள் அதிக வண்ணம் வந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே விளக்கு போடுறதுக்குன்னு தனியாக இடம்லாம் கிடையாது. தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு முன்னாடி ஒரு பெரிய விளக்கு ஒன்று இருக்குது. வீட்டிலேருந்து நீங்கள் நெய்யெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த பெரிய விளக்கில் ஊற்றிக்கலாம்.
தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட்டதுக்கு அப்புறம் இடது பக்கம் சிவபெருமானும் சிவகாமி அம்மாளும் காட்சி தராங்க. அப்படியே அவங்கள வழிபட்டுட்டு இப்போ நம்ம வெளியே சுற்றுப்பிரகாரம் வந்திருக்கோம். சுற்றுப்பிரகாரத்தில் விநாயகர், சிவன், நாகங்கள், சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்கள்லாம் இருக்குது. கோவில் கருவறைக்குள்ள சுயம்பு லிங்கமாக சிவபெருமான் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. அந்த இடத்துல தான் நடராஜர் சிலையையும் மறைச்சி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நந்தி, தட்சிணாமூர்த்தி, சிவபெருமான் ஆகிய மூவரும் ஒரே நேர்கோட்டில் இருப்பது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.